பயன்பட்டே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 AM, அதாவது அதிகாலை நாம் வேலைக்கு சென்றாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம பசுவப்பட்டியில் இருக்கிற, அதாவது பசுவப்பட்டி எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலையிலேருந்து காங்கேயம் போகிற ரூட்டில் பசுவப்பட்டி பக்கத்தில் வந்து திருவள்ளுவர் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பில்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசுமை வீடு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து மானியம் வந்து ஒரு 3,00,000 வந்து கொடுப்பாங்க. மீதி வந்து நம்ம கை காசு போட்டு தான் கட்டணும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலோ பிரிக்ஸ் மெட்டீரியல் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம அதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்து 4 ஸ்பாட் லைட்டு, 2 ஃபேனு, அதுவாக வந்து பெட்ரூமுக்கு வந்து 3 ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம். அது வந்து சென்டரில் ஃபேன் போடுறனா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து 2 ஃபேன் போடுற மாதிரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் வந்து நடுவில் வந்து ஒரு லைட்டு பாயிண்ட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து சைஸ் என்ன தான், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x8 சைஸுக்குள்ளே தான் வரும். அந்த சைஸில் தான் வந்து நம்மளுக்கு கிச்சன் இருக்குது. அதுவோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன டிவி கேபிள், அதுவோ வந்து கேமரா பாயிண்ட்டு இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கேமரா பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கீழே ஷார்ட்டாக முடியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்டதுனால நம்ம அது காடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கோம். மற்றபடி வந்து டிவி கேபிள், அதுவோ வந்து நம்மளுக்கு லைட்டிங், ஃபேனு, அதுபோக சன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்டுமே இருக்குது. டியூப் லைட்டும் இருக்குது. அதுபோக வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆப்ஷன். அப்புறம் பாத்ரூமில் வந்து ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். பாத்ரூமுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் லைனுமே நம்ம இதில் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா 2mm வயரிங் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நந்தா கோல்டு அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பைப் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெவியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தளவு வந்து நம்ம பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து டச் ஆனாலும் வந்து உடையாத அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம அந்த பைப்பே போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். அது ஹெவியாக தான் இருக்கும். வந்துச்சுன்னா காங்கிரீட்டுக்கு வந்து நல்லா ஏற்றதான ஒன்று தான். அதுவும் வந்து 2mm வயரிங் பெட்டு, 1/4 இன்ச்சு, அப்புறம் டேப் ரோல், ஆக்ஸா பிளேடு. நம்ம ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஆக்ஸா பிளேடு வந்து கம்பல்சரி வேணும். அது வந்து அடுத்த பில்டிங்க்கு வந்து போகிறதுக்குள்ள அது வந்து இதாகிடும். அதனால் கம்பல்சரி ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு ஆக்ஸா பிளேடு வாங்கிட்டு ஆகணும், காங்கிரீட் பைப் வைக்கிறதுக்கு மட்டும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்லாம் வந்து தனியாக வாங்கிட்டு ஆகணும். இப்போ வந்து ஹால் தான் வந்து பைப் வச்சுருக்கேன். இப்போ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பக்கம் ட்ராப் சர்க்கியூட் 4 பக்கம் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் வந்து கீழே எது எங்கெங்கே வேணுங்கிறாங்களோ அங்கே மட்டும் வந்து நம்ம பாக்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. கூடிய விரைவில் அது அதிகமாகும்னு நான் நம்பி தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி வியூஸு வந்து பார்க்குறவங்களாம் நல்லாயிருக்கு, போடுங்க, இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நான் வந்து நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது போடுறதுங்க. ஊக்குவித்தல்ங்கிறது வந்து நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து வீடியோ போடுறது வந்து நம்ம வந்து அதிகம் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா பண்ண மாட்டோம். இதே வந்து போன மாதத்துல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் கொஞ்சம் டல்லு, நம்ம மைண்டு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யலை. நம்ம வந்து கண்டினியூஸாக வேலை இருந்ததுன்னா மட்டும்தான் மைண்டும் வேலை செய்யுது, நம்மளுக்கு வந்து வீடியோ போடுறோங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால் வந்து நம்ம வேலையை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த வேலையும் விடுறதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வேலையாக இருந்தால் ஒரு டியூப் லைட்டு, ஃபேன் கழட்டி மாட்டுறது, அல்லது ஃபேனில் ஒரு கெப்பாசிட்டர் மாட்டுறது முதல் கொண்டு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். முடியாத பட்சம், அதாவது ஆள் இல்லை, நம்ம வந்து போக முடியாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுகள்லாம் வந்து முடியாத பட்சத்துக்கு ஒரு சில தவறுகள்லாம் நடக்குது. என்ன பண்ணுறது, அது குடும்ப சூழ்நிலை, 2வது வந்து உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது பசங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலே வந்து வர முடியாமல் போகுது. அதனால் வந்து வர முடியாத போகிறதுங்கிறது வந்து ஏன்னா அது வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்க போகிறதில்ல. அது வந்து நம்ம முடியாது அப்படின்னா வந்து எங்கேயும் வந்து சும்மா இருந்துக்கிட்டு நான் வேலைக்கு வரல அப்படின்லாம் யாருமே வந்து சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தால் மட்டும்தான் வந்து நம்ம லீவ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து லீவ் போடுறதும் இல்லை, ஒர்க்கில் வந்து கண்ணுங்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்போவுமே வந்து ஏன்னா எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வரும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 5 வேலை வந்தால் ஓகே, 5 பேர் வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு பார்த்துக்கலாம்.
இதே வந்து 8 வேலை 10 வேலை வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம பண்ண முடியாது. போய் வந்து விசிட் மட்டும்தான் பண்ணிட்டு வாங்க முடியும். அது வந்து எப்போ பண்ணுறோம் என்னென்னு வந்து மறுபடியும் சொல்லிட்டு வருவோம். ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டு வந்தாலுமே ஒரு சில வேலையெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சொல்லிட்டு வர டைமுக்கு வந்து இவங்க வருவாங்க, வேலைக்கு வருவாங்க, நம்ம அனுப்பிச்சிடலாம், இன்றைக்கி வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா அந்த ஒரு வேலை செய்கிற வேலையே வந்து இப்போ ஒன்று லென்த் ஆகிடுது. அதாவது ஒரு நாளில் வேலை முடியும்னு நினச்சி நம்ம ஒரு வேலையை எடுப்போம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதே வந்து 2 நாள் 3 நாள் வந்து இழுத்துருது. அப்படி இழுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சொல்கிற டைமுக்கு வந்து ஒரு சில வேலையெல்லாம் போய் செய்ய முடியறதில்ல. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து முடியாமல் போயிருக்கு. வேறு வழி இல்லை. சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GK கோபி. அது வரைக்கும் மீதி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஓகே, பாருங்கள். இப்போ ஒரு ஹாலுக்கு தான் வந்து நான் வந்து பைப் வச்சுட்டுருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.